Raja Baron. Follow me Instagram ID Raja Baron. Subscribe my channel, support my channel, click the bell button. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கேரளாவில் இருக்கேன். ஓகே, கேரளாவில் எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஏலக்காய் காடு இருக்குது, அங்கே இருக்கும். இந்த ஏலக்காய் காடு யாருதுன்னா என்னோட காடு தான். ஓகே, இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கி வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு அறுவடை முடித்தோம். இப்போ 2வது அறுவடைக்கு நான் வந்திருக்கேன். போன தடவை வரும்போது வீடியோ எடுக்க முடியல, இந்த தடவை வந்திருக்கேன், வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இப்போவுமே அறுவடை பண்ணுறதே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா முடிஞ்சு நேரத்தான் முடிஞ்சு. இனி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய காய் இருக்குது, ஆனால் அந்த காய் இப்போ எடுக்க மாட்டாங்க. பார்க்க பெருசு மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஏலக்காய். இது கொஞ்சம் பக்கத்தில் காட்டாங்க, இதுதான் ஏலக்காய். பார்த்தீங்களா? இனி இதுவே பெருசாக இருக்குதுல்ல, இதுவே இன்னும் வர்றதுக்கு நமக்கு 40 நாள் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் பறிக்க முடியும். அப்போ இன்னும் அது விளையணும். ஓகே, பார்க்க நிறைய காய் இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் விளையணும். விளைஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ முடிஞ்சு பரவாயில்ல, நல்ல அறுவடை வந்திருக்குது. இந்த டைம் நல்ல அறுவடை வரும். ஓகே, அருமை. இப்போ இதை என் காட்டுறதுக்கான வீடியோவான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இங்கே நிறைய பேர், நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கேரளாக்காரங்களை மாதிரி நம்ம ஆட்கள் அவங்களுடைய வளத்தை பாதுகாக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உடனே சொல்லிட்டான் கேரளாக்காரன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே போயிட்டு எனக்கு இந்த சொந்தமாக காடு இருக்கிறதுனாலையும் இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுனாலையும் தான் நான் சொல்கிறேன், கேரளாக்காரங்க மாதிரி அவங்களுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடியல. அதாவது அவங்கள ஒரு 5% கூட நம்ம இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சீரியஸாக. ஓகேவா? வாங்க அப்படியே காட்டுக்குள்ளோட போவோம், சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் இங்கே சுற்றக்கூடாது. திடீர்னு அப்பப்போ நாகராஜா எட்டி பார்ப்பாரு. ஒரு பாலம் போதா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு போகுது. இப்போ நல்ல மழை பெஞ்சதுனால நல்ல இழுவு இருக்கும். சூப்பராக இருக்கா? அட்டகாசமாக இருக்கும். காய் முடிச்சிடக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கே மேலே பாருங்கள், இப்போ நம்ம இதில் தோட்டத்துலேயே மரம் நிற்கும், பெரிய பெரிய மரங்கள் நிற்கும். நான் நிற்கிது பாரு, பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் இல்லை, எல்லாம் பெருசு. இது நமக்கு இது 1 ஏக்கர் தான், 1 ஏக்கர் தோட்டம் தான். இந்த பக்கம் உள்ளது வேற இருக்கு. ஓகேவா? மறுபடியும் உள்ள போமா? அப்போது இங்கே உள்ள மரங்களில் கிளை இருக்குல்ல, கிளை உள்ள மரங்களில் கவாத்து எடுக்குதுன்னு சொல்லுவோம் நாங்கள். கவாத்து எடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவாத்து எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்க. அது போக நீ தப்பி தவிர இங்கே ஏதாவது ஒரு மரத்தை வெட்டி போட்டோன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தப்புன்னு ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். சீரியஸ், கவர்மெண்ட்டே அந்த அளவுக்கு சீரியஸ். ஏன் இடம், ஏன் நிலம், என் நிலத்தில் நான் ஒரு மரத்தை வெட்டணும்னா அது எதுக்கு வெட்டுறேன், என்ன காரணத்துக்காக வெட்டுறேன், எல்லாமே நான் கேட்டு பெர்மிஷனும் வாங்கின பிறகு தான் வெட்ட முடியுமே தவிர என் பாட்டுக்கு என் நிலத்தில் உள்ள மரத்தையே வெட்ட முடியாது. இது அடிமைத்தன்மையான அப்படி கிடையாது. அந்த வளத்தை பாதுகாக்கணும், நாசப்படுத்தக்கூடாது காசுக்காக அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சுருக்க ஒரு சட்டம், அருமையான சட்டம். அது போக நான் ஆறு போகுதுல்ல, இந்த ஆற்றுலேருந்து மண் அள்ளணும், இல்லை ஆற்றை விரிவுபடுத்த போகிறேன்னு என் பாட்டுக்கு ஏன் நிலத்தில் தானே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் இது தெளிவாக சொல்கிறேன்னு பாருங்களா, நம்ம இடத்துல ஈஸியாக மரங்களை வெட்டி அழிச்சு போடுறாங்க. இப்படி அவன் தோட்டத்துக்குள்ளே ஏதாவது ஆறு போச்சுன்னு வச்சுக்கேன், ஆறு காணாமல் போயிடும். நீங்களே நல்லா பாருங்கள், இன்றைக்கி ஆற்றை முக்கால்வாசி குளத்தையே மூடி போடுறாங்க, மூடி வளைச்சி போட்டுடுறாங்க. ஆனால் இங்கே அந்த சோழியெல்லாம் நடக்காது. இல்லை நீங்கள் மண் இல்லைன்னா கூட பெர்மிஷன் கேட்கணும். இந்த தப்பி தவிர நான் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இது பண்ணணும்னா மட்டும் கேட்கலாம். அதுவுமே தருவாங்களாங்கிறது டவுட். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் கேட்டதுக்கு இந்த இதை ஒதுக்கி வச்சு கொஞ்சம் இது பண்ணுறது கேட்டதுக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ சட்டங்கள் இருக்குது இங்கே. இந்த சட்டங்கள் தான் இவங்களுடைய வளத்தை பாதுகாக்குது. இதுக்கு இங்கே உள்ள மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய வளங்கள் தான் நம்மளை வாழ வைக்குது. இந்த வளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இன்னும் முன்னேற முடியும் அப்படிங்கிறது கேரளா மக்களுக்கு தெரியுது.
அதை விட முக்கியமாக அவன் மொழி மீது கொண்ட பற்று அவர்களை ஒன்றிணைக்குது. அவருடைய இங்கே நாம் பார்த்தது வரைக்கும் அப்படி தான். அவங்களுடைய மொழி மீது அவங்களுக்கு பயங்கரமான பற்று. நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே இதுதான்ப்பா. ஒரு மொழி தான் ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைக்குது. இங்கேயும் எத்தனையோ மதங்கள் இருக்குது, ஜாதிகள் இருக்குது. ஆனால் இவங்க எதனால் ஒன்றிணைகிறாங்கன்னா மொழியால் ஒன்றிணைய முடியும். நம்மளும் அதே தான். தமிழுங்கிற மொழியால் ஒன்றிணைந்தால் நம்மளுடைய வளம் என்ன, நம்மளுடைய நிலம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். இவங்க காலங்காலமாக அவங்க மொழி மீது கொண்ட பற்றினால அவங்க நிலத்தினுடைய அவங்க மரபு, அந்த மரபு மீது அவங்களுக்கு வந்து அந்த தீராத பற்று இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமாம் நமக்குள்ளே இதுதான், இது மூலமாக தான் நம்ம முன்னேற முடியும், இதனால நமக்கு நல்ல காசு கிடைக்கும். இப்போ ஏலக்கான்னு வச்சுக்கலாம், ஏலக்காய் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? கிலோ நல்ல இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூசு துரும்பு இல்லாமல் நல்ல சொறி காய் இல்லாமல் நல்ல காய் வந்துச்சுன்னா ஒரு காய் ஒரு கிலோவே 2500 மேலே போகும். சந்தையில் ரேட்டு கூட. இங்கே வந்து நான் ஹோல்சேல் விற்கிறதே சொல்கிறேன், ஹோல்சேலே 2500 மேலே போகும். அப்போது ஒரு டைம் எடுக்கிறோம் அப்படின்னா 100 கிலோலாம் வந்துச்சுன்னா என்ன ஆச்சு? புரியுதா? ஸோ உழைப்பு இது எது கொடுக்குது அப்படின்னா நிலம் கொடுக்குது. பெரிய அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக ஒப்பு வெட்டணும், கரெக்டாக அந்த மண்ணை பூச்சி வைக்கணும், கரெக்டானமும் கிடைக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு இதோட முக்கியமாக இங்கே உள்ளதை கவர்மெண்ட்டு நல்லபடியாக சந்தைப்படுத்தி, நல்லா யோசிக்கணும், நல்லபடியாக சந்தைப்படுத்தி அந்த மக்களுக்கு வருமானம் கிடைக்க பண்ணுது. இங்கேருந்து இப்போ எனக்கு 100 கிலோ இருக்குது. இப்போ இங்கே நான் 2500 கொடுக்குறேன். இதை நான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தேன்னா எனக்கு 3000 கிடைக்கும். ஆனால் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ தேதிக்குள்ளே வச்சு விடுவான். இங்கே உள்ளவன்ட்ட கொடுத்து பில்லு வாங்கணும். நீ இந்த ரேட்டுக்கு நான் இவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு 10 கிலோ வேணால் கொண்டு வரலாம், ஒரு 5 கிலோ வேணால் கொண்டு வரலாம். இந்த 100 கிலோலாம் நான் எடுத்துட்டு அங்கே வந்தோம்னா மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். அப்போது இங்கே உள்ள காசு இங்கே உள்ள மக்களுக்கே போய் சேரணுங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் விவசாயம் பண்ணுற நமக்கும் பலன் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு அப்படி இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. இடைத்தரகர்களே முக்கால்வாசி அடிச்சுட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் இதை கரெக்டாக பார்க்குதானே இல்லை. இப்போ அரிசியெல்லாம் விளைவிக்கிறாங்க, அரிசியெல்லாம் எப்படி கிடக்குதுன்னா குடோனில் கரெக்டாக பராமரிப்பு இல்லாமல் அப்படியே ஒரு ஷீட்டு கூட போட முடியாத அளவுக்கு நம்ம அரசாங்கம் இருக்குது. அப்போது இவங்க வளம் என்னன்னு தெரியுது, அதை பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, ஒற்றுமையோடு பாதுகாக்கிறாங்க. எல்லாரும் அரசாங்கம் அதை புரிஞ்சிருக்குது. அதுக்கேற்ப மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வளமாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி என் ஊரில் இன்னைக்கு கன்னியாகுமரி போனேன்னு வச்சுக்கோங்க, பாதி மலையே காணலை. ஏன்? அந்த மலையை வெட்டி தான் விற்க முடியுமா? அந்த மலையில் வேறு எதுவுமே பண்ண முடியாதா? சரி, உனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்கள் மலை உடைக்கிற, ஓகே, வீடு கட்டுறதுக்கு மலை உடைக்கிற, ஓகே. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு நீ மலையை உடைச்சன்னா ஒரு 100 வருஷத்தில் உடைக்க வேண்டிய மலையை வெறும் 30 நாளில் உடைச்சி இங்கே உள்ள ஹார்பருக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே கேரளாவில் வராது. கேரளாவில் இல்லாத மலையா தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மலையை தொட முடியுமான்னா தொடவே முடியாது. அரசாங்கமே அதை நினைக்காது, மக்களும் அதை நினைக்கிறது இல்லை. வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் வளருவாங்க. ஓகே. ஆனால் அங்கே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து எல்லாம் தரிசாக போயிடும். காசை கொள்ளையடிக்கிறவன்ட்ட மட்டும் காசு எக்கச்சக்கமாக இருக்கும். மற்ற மக்கள் எல்லாம் எந்த வளமும் இருக்காதுல்ல. மழை போச்சுன்னா மழை எப்படி பெய்யும்? மழை பெய்யலைன்னா எப்படி விவசாயம் நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நம்முடைய நிலத்தினுடைய தன்மை ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது கண்ணுங்களா. ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாளைய உலக போருங்கிறது எதுக்காக நடக்கும் அப்படின்னா சாப்பாட்டுக்காக தான் நடக்கும், சோத்துக்காக தான் நடக்கும். புரியுதா? அதுதான் உண்மை. ஏன்னா கொரோனால நம்ம இது எல்லாரும் உணர்ந்திருப்போம். சோறு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கொரோனா நம்மளுக்கு உணர்த்தியிருக்கு. ஆன பிறகும் சாப்பாடு, விவசாயம், அதை பற்றி நம்ம எதுவுமே சிந்திக்காமல் ஐடியில் நம்ம இது பண்ணால் அது வந்து சரி, எல்லாமே தேவை தான். ஆனால் முக்கியமான தேவை என்ன? உணவுக்கு முக்கியமான தேவை என்ன? நிலத்தினுடைய தன்மை, அதை நம்ம பராமரிக்கிறது, அதுக்கு தேவையான விஷயங்களை பராமரிக்கிறது, மலையை பாதுகாக்கிறது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் சும்மா சொல்லலை, நான் இங்கே இருக்கிறதுனால, இங்கே உள்ள நிலைமை எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் அவசரமாக கிளம்ப வேண்டியது. ஏன்னா வந்தேன்னா டக்குன்னு போகணும். எனக்கு 8 மணி நேரம் ட்ராவல், போயிட்டு வரணும். அதனால தான் இது வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி இதை சொல்லணும் அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கி டைம் எடுத்து சொல்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு இன்றைய காலத்து இளைஞர்கள்
சகோதரர்களாக நீங்கள் தான் சிந்திக்கணும். நம்ம வந்து சும்மா ஏதோ மேக்சிமம் சகோதரர்கள் அப்படி தான் இருக்காங்க. என்னென்னா ரவுடிசம் மாதிரி அப்படியே திடீர் நம்ம மூளையை மழுங்கடிச்சிட்டு இருக்கானுங்கடா தங்கங்களா. நம்மளை சிந்திக்க விடாமல் இப்படி இருக்கிறோம். நாளைக்கு நமக்கே எதுவுமே இருக்காது, சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்காது, சோத்துக்கு வழி இருக்காது, கஷ்டப்படுவோம். அடுத்த மாநிலத்திட்ட கையேந்திர நிலைமைக்கு நாம் வந்து போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்க வளத்தை விட தமிழ்நாட்டில் வளங்கள் அதிகம். ஆனால் அதை அழிக்கத்தான் செய்கிறோமே தவிர பெருக்கலை. பெருக்கணும்னா நம்மளை மிஞ்ச ஆள் கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, ஐடி மெக்கானிக்கல் எல்லாமே இருக்குது. அட் த சேம் டைம் நாம் முக்கியமாக அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது நம்ம விவசாயத்துக்கும் நம்மளுடைய இயற்கை வளங்கள் நாசமாகாமல் இருக்கிறது நாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இதுக்கு நம்ம சகோதரர்கள் எல்லாருமே வந்து ஆமாம் சரிதானே, நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு மரத்தை வெட்ட போகிறான்னா வெட்டக்கூடாது. இனி என்ன சொல்கிறது, இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கவன விட்டுருங்க, இனி வர்ற சமுதாயம் சிந்திங்க. ஏன்னா இனி செஞ்சுக்கிட்டு இருக்கவன இனி ஒன்றும் பண்ண முடியாது. இனி வர்ற சமுதாயம் சிந்திங்க. உன்கிட்ட நிலம் இருக்குதுன்னா உன் நிலத்தில் உள்ள மரத்தை நீ வெட்டாத. உன்கிட்ட நிலம் இருக்குதுன்னா அதில் ஓடுற குளத்தை வந்து அடைக்காத. உன்கிட்ட நிலம் இருக்குதுன்னா அதில் ஓடுற ஆற்றுலேருந்து மண்ணை அள்ளாத. ஓகே, பணத்தை சம்பாதிக்க நினைக்காத, நிலத்தை பாதுகாக்க நினை. ஓகே, நம்ம மண்ணு தான் எல்லாத்தையோட மேலானது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிறது இப்போ கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். ஓகே ஓகேடா. ஏலக்காய் இனி அடுத்த 40 days கழிச்சு நான் வருவேன். அடுத்த அறுவடை நடக்கும்போது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே டன். நீங்களும் இந்த மாதிரி காசு சேருங்கடா கண்ணுங்களா. கண்ட மேனிக்கு ஆடம்பர பொருட்களில் காசை செலவு பண்ணுறதை விட்டுட்டு நகை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை நல்லாயிருக்கும். சகோதரர்கள் எல்லாரும் சிந்திங்க. ஓகேவா? வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு. இருக்கிற காலத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையான நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான். பாய் பாய். நான் உங்கள் ராஜா தாரம்.